வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார் நீங்க தானே சார் கவிஞர் கண்ணதாசன்? ஆமா. பாப்பா நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இவர்தாப்பா கவிஞர் கண்ணதாசன். எல்லா சினிமாவிலும் வேறுபாடுதான் வருது. வணக்கம் வணக்கம் சார். நீங்க எழுதின அர்த்தமுள்ள இந்த மதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அப்படியா? இந்த வயசுல அது பிடிச்சதுன்னா காலம் ஏதோ நல்லபடியாத்தான் மாறிட்டு இருக்குன்னு அர்த்தம். சார் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஆமா, எந்த பாட்டு எடுத்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா இருக்கீங்களே, கிருஷ்ணனை தவிர வேற யாரையும் தெரியாதா? என் கண்ணுக்கு அவன் ஒருத்தன் தான் தெரியும். உங்க கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சு என்னங்க தெரியாது தானே? கடவுள் எல்லாரும் கண்ணுக்கும் தெரியும். உங்க கண்ணுக்கும் தெரியுமா? ஆனா இந்த ஊன கண்ணுக்கு அல்ல. ரெண்டு கண்ணு பாவம் பண்ணாத ஞான கண்ணுன்னு அந்த கண்ணு எனக்கு இருக்கு. ஆமா, கிருஷ்ணா 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 கிட்ட என்ன அப்படி மகத்துவம்? அப்படியா கேட்கிறீர்கள்? எனது கிருஷ்ணனை இல்லையென சொன்னவர்தான் இருந்தாரா வாழ்ந்தாரா? எனது தேவன் எல்லையில் தான் போய் சேர்ந்தார். எறும்பாக நரியாக இனி பிறப்பார். கல்லையவன் பெயர் சொல்லி கடித்தாலும் கனியாகும். காண வேண்டின் முல்லை மலர் விளையாடும் குருவாயூர் திசையினில் நீ முகம் வைப்பாய். கிருஷ்ணன் ஆபத்வானவன், அனாமரட்சகன். அவன் ஒரு ஞானக்கடன். உலகத்தில் இரண்டே பேரைத்தான் சுவாமி என்று அழைக்க முடியும். ஒன்று முருகன் குமாரசுவாமி, இன்னொன்று கிருஷ்ணன் கிருஷ்ணசுவாமி. அப்போ ராமசாமி, கருப்புசாமி, வெள்ளசாமி இதெல்லாம் வெறும் சாமியா? அதெல்லாம் பூஜைக்குரிய சுவாமிகள். ஆனா உபதேசிக்கின்ற சுவாமிகள் அல்ல. ஆமா, உங்க கிருஷ்ணனை பார்க்க என்ன வழி? இதுல வழி என்ன, முயற்சி என்னங்க? நாம எதை நினைச்சுட்டே இருக்கிறோமோ அதன் வடிவமாவே ஆயிடும். அதாவது கர்ப்பஸ்ரீ குழந்தை பார்த்த உடனே அதே மாதிரி குழந்தை பிறந்த அது கடவுளை கண்டவரும் விண்டதில்லை, விண்டவரும் கண்டதில்லைன்னு சொல்றாங்க. நீங்க கடவுளை கண்டிருக்கீங்களா? அல்லது கடவுளை கண்டவங்களை யாரையாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் கிருஷ்ணனை பார்த்ததில்லை.